மதுரையில் ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் 1300 நான் கணக்கெடுக்கிற எல்லாமே 1500 இருக்குது. எல்லாமே 1500 1000 கட்டியிருக்கான். இந்த ஊரில் இந்த 500 படிக்கிறான். 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 இதில் 500 அதில் 500. இன்னொருகள் கெட்டிக்காரங்க இன்னொருகள் கெட்டிக்காரங்க புரியுதா? உன்னோட உங்கள் அம்மா கட்டிக்காரங்க உங்களோட பாட்டி கட்டிக்காரங்க. அவங்களுக்கு மூளை இருக்கும்போது நமக்கு மூளையில் இருக்குது. புரியுவா? கதம் மடிப்பு கால் பள்ளம் கதம் மடிப்பு கால் பள்ளம் சரிங்களா? அங்கே பார்த்து இங்கே பாருங்க. அதான் நரம்பெல்லாமே பண்ணுறாங்களே அப்படின்னா அதெல்லாம் கூட கல்லிலே பண்ணியிருக்காங்க. பிடிப்பு சரள காலத்து மடிப்பு பிடிப்பு மடிப்பு பிடிப்பு முழங்கால் மூட்டு முழங்கால் எலும்பு மூட்டு எலும்பு அக்கறை என்ன கரை அக்கறை அக்கறை இப்போ எல்லாம் கரை ஒன்றுக்கு வீரபத்திரர் அகோர வீரபத்திரர் ரணவீரபத்திரர் தட்சன் மதம் யட்சன் மதம் இவருடைய வீரபத்திர இந்த பகுதியில் வேறு எங்கேயும் கிடையாது. இதோட சின்னது இது. ஓகேவா? சாமிக்கு நேரம் தான் பேசுவோம். பேசாமல் சாமி இருக்குது கேட்டுக்க. சிவன் கோயிலில் நம்பி இருக்கும், கொடிமரம் இருக்கும், பலிபீடம் இருக்கும். நம்பி கொடிமரம் பலிபீடம் இல்லாத ஒரு சிவன் கோயில் உலகத்திலேயே இந்த ஊர் தான். ரெண்டாவது சாமிக்கு உருவம் கிடையாது, உட்காந்து பீடம் தான் இருக்குது. மேலே லிங்கம் இல்லை. மேலே லிங்கம் இல்லாமல் கவசம் வச்சுருக்காங்க இந்த மேடை மேலே. சுவாமி ஆமாம் சுவாமி பேர் ஆத்மநாதர்னு பேர். ஆத்மானா உயிர், நாதன்னா தலைவன். உலகத்தில் உள்ள உயிருக்கெல்லாம் ஒரு தலைவராக இருக்கார். நம்ம உயிருக்கு நம்முடைய உடம்பு வடிவம். சுவாமிக்கு கோவிலை தான் வடிவம். கற்பூரத்தை சாமியோட காமிச்சு எல்லா கோயிலும் வெளியில் கொடுப்பாங்க, தொட்டு கும்பிடலாம். இங்கே கற்பூரத்தை சாமியோட காமிச்சு அங்கேயே வச்சுருப்பாங்க, வெளியில் தர மாட்டாங்க, தொட்டு கும்பிட முடியாது. சுவாமிக்கு முன்னாடி பெரிய சதுர கல் இருக்குது. அந்த கல்லில் சாத்து கொட்டி ஆவி பறக்க நிகழ்ச்சியம். ஆவி உடையார் கோயில் மறுபெயர். பூங்கலட்சி முடக்கீரை பாகக்காய் தான் சாமிக்கு நிகழ்ச்சியம். சிவன் கோயில் கிழக்கால மேற்க இருக்கும். தெற்கு பார்த்த சிவாலயம், தட்சாமூர்த்தி இல்லாத சிவாலயம், பிரதோஷம் இல்லாத சிவாலயம். நந்தியில் பிரதோஷம் இல்லை. சுவாமிக்கு எப்படி உருவம் இல்லையோ அதுமாதிரி அம்பாளுக்கு உருவம் கிடையாது. கல்லுனால ஜென்மல் ஒரு ஓட்டை வழியாக பார்த்தா அம்பாளுக்கு பாதம். அம்பாள் பேர் யோகா அம்பாள்னு பேர். சுவாமிக்கு முன்னாடி வளைவா தீபம் தெரியும். அதில் 27 விளக்கு இருக்குது. அது நட்சத்திர மாலைங்கிறோம். அதுக்கு மேலே சிறப்பம் வந்து 33 விளக்கு பார்க்கலாம். அக்கினி சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் சாமிக்கு கட்டுப்பட்டதுன்னு காமிச்சிருக்கான். நம்ம நடந்தால் நம்ம நிழல் சுவாமி வேலைப்படும். அதுமாதிரி கட்டடக்கலை நிழல் படணும்னா என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். சூரிய வெளிச்சம், ஆக வெளிச்சம், விளக்கு வெளிச்சம். எந்த வெளிச்சமும் இல்லாமல் நீ சாமி சன்னதியில் போய் நின்னா சாமி எந்த பக்கம் இருந்தாலும் சாமி மேலே நிழல்படும். முன்னோர்கள் கட்டிக்காருங்க. உன்னோட உங்கள் அம்மா உங்கள் பாட்டி. இது தெக்க சூரியன் வரவே வராது. ஆகாய வெளிச்சம் இல்லை. சாமி தெற்கு பக்கம் இருக்குது. சாமியை நோக்கி வெளிச்சம் போது இங்கே பாருங்க கை நடல் யார் யாரையும் இருக்குது. பக்கு சவுத்து கை நடல் இங்கே உடம்புல அப்படியே சாமிட்டு போகும். இது வடக்கு சூரியன் கிடையாது. கொட்டி கிடக்குப்பா. இறந்த பிறகு சொர்க்கம் இருக்க இல்லையோ உயிரோட சொர்க்கம் கோயில்கள். இதுக்கு முதல்ல இருக்கணும் ஒரு மண்டு. இது கிடக்கு இயற்கை ஊர் எல்லாருக்கும் மனுஷன் எல்லாருக்கும் வருது. இங்கே அலைபேசி கட்டடங்கள் கட்டுற எவ்வளோ ஃபவுண்டேஷன் எவ்வளோ கட்டுறாங்க. பூமியை நோண்டிகிட்டே போகிறோம். ஒரு கம்பு தரையில் எனக்கு பள்ளம் படித்தா தான் கம்பு நிற்கும். தந்தரையில் வச்சு கட்டிடுறோம். தந்தரையில் எனக்கு கல் போல தந்தரையில் நிற்கும். கட்டு சொல்லுவாங்க. கம்புக்கு தரையில் நிற்காது. பள்ளம் படித்தா தான் கம்பு நிற்கும். இங்கே வா. இங்கே இருந்து வர வரைக்கும் இந்த பீம் இருக்குது. இந்த பீம் இந்த கல்புறம் அப்படியே இருக்குது. கல் பீம் இல்லை நெட்டுக்கல் தெரியுதா? இங்கே பீம் கொடுத்துருக்காங்க. நெட்டுக்கல் பீம் கொடுத்துருக்காங்க. ஃபவுண்டேஷனில் பீம் இல்லை. பிஇ படிக்கிறார். வா.